Hello everyone. இந்த வீடியோவில் ரைவல்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸ் பற்றி பார்க்குறதுக்காக பிளேலிஸ்ட்டோட லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இருந்த இடத்தெல்லாம் காலனி பிடிச்சிட்டாங்க, மிச்சிருந்த ஆஃப்ரிக்காவுக்கு தான் இந்த சண்டை. ஸோ அந்த ஆஃப்ரிக்காவை யார் காலனைஸ் பண்ணுறதுன்னு இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி, ஜெர்மனி இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை தான் பார்க்க போகிறோம். இங்கிலாண்டை விட ஜெர்மனியும் யூஎஸ்ஏவும் கம்மியான விலையில் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதுனால இங்கிலாந்து, ஜெர்மனி, யூஎஸ்ஏக்கு ஒரு ஃபைட் ஆரம்பிக்குது. ஸோ இது ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப்புக்குள்ளே அடிக்கடி சண்டையை கொண்டு வந்துச்சு. ஏற்கனவே டெவலப் பண்ண இந்த 3 பேர் சண்டை போட்டுட்ருக்க புதுசாக சண்டை போட ஒரு ஆள் வராரு, அவர் தான் ஜப்பான். ஜப்பான் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் மெஷினரி, ஸோ அவங்களோட இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜிஸ் இதை எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணி புதுசாக டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மாடர்ன் ஆர்மி, நேவி எல்லாம் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இவங்க ஒரு முக்கியமான பவராக மாற ஆரம்பிக்கிறாங்க. 1894 to 95 சைனா கூட இருந்த ஒரு வாரில் ஜப்பான் தான் வின் பண்ணாங்க. போர்ட் ஆர்த்தரை வந்து அவங்க வந்து அப்ஹோல்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பவராக மாற ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் திரும்ப அந்த போர்ட் ஆர்த்தரை இவங்க கைப்பற்றுறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து யூரோப்பியன் ப்ரெஷர்னால இவங்க விட்டு கொடுக்குற மாதிரி வந்துச்சு. அப்போ உள்ளே யார் வந்தாங்கன்னா ரஷ்யா வராங்க. ஸோ ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு ஜப்பான் இங்கிலாந்து கூட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார் நடக்குது. ரஷ்யோ ஜப்பானீஸ் வார்லேயும் ஜப்பான் தான் வின் பண்ணுறாங்க. மறுபடியும் போர்ட் ஆர்த்தர் அவங்களுக்கே திரும்ப கிடைக்கிது. ஸோ இந்த 2 வாரில் வின் பண்ணதுனால இவங்க ஒன் ஆஃப் த கிரேட் பவராக மாறுறாங்க. ஜப்பான் ஃபர்தராக எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கொரியாவை அனெக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து சைனாவில் இருக்கிற அந்த மஞ்சூரியா ரீஜனையும் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மஞ்சூரியா ரீஜனை ஹோல்ட் பண்ண நினைக்கணும்னு வரும்போது தான் யூரோப்பியன் பவர்ஸ்க்கும் ஜப்பானுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி சண்டை போட்டு 1900 மோஸ்ட் ஆஃப் த காண்டினென்ட்டை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காலனைஸ் பண்ணிட்டாங்க. மேஜர் காலனியல் பவர்ஸாக பிரிட்டன், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் மாறுறாங்க. இந்த ரேஸில் ஒரு குட்டி பார்ட்டு ஜெர்மனிக்கும் இட்டாலிக்கும் இருக்குது. சைனாவில் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா இவங்க எல்லாருமே ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஜப்பான் கிட்ட கொரியா அண்ட் டைவான் இருக்குது. ஃப்ரான்ஸ் இண்டோ சைனாவை கவர் பண்ணாங்க. யூஎஸ்ஏ ஃபிலிப்பைன்ஸையும், பிரிட்டன் அண்ட் ரஷ்யா ஈரானையும் டிவைட் பண்ணிக்கிட்டாங்க. காலனைசேஷனில் வெற்றி மட்டும் இல்லை, நிறைய தோல்விகளும் இவங்க பார்த்தாங்க. ஃப்ரான்ஸு அல்ஜீரியா அண்ட் செனகலை அக்வயர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு. பிரிட்டன் சூடானிஸ் ஆர்மியாலையும், இட்டாலி எத்தியோப்பியன் ஆர்மியாலையும் டிஃபீட் பண்ணப்பட்டாங்க. இந்த டாப்பிக்கில் கவர் ஆயிருக்க புக் பேக் கொஷின் சைனோ ஜப்பானீஸ் வார். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஸ்டோரியோட வரேன். பாய்.